ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச உள்ளலார் திருள்ளே தலம் ராமலிங்கபயம் ராமலிங்கம் ராமலிங்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, அடுத்து படிங்க. துரி சரு கருவிகள் சொல்லி சாமி. நான் வாரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. பெரிய பிசினஸ் மேன் நீங்க. பிசி மேன். பிசி வந்ததே பெருசு. வந்ததே பெருசா? ஆமா. ஏன் அப்படி சொல்றீங்க? அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்க நீங்க. என்ன பண்றது சாமி? பிள்ளை குட்டி வீடு வாசல் அப்படின்னு வந்தாக்கா பிஸி ஆகாம என்ன பிள்ளை இல்லையா? என்ன பிள்ளை கிடையாது. யார் உங்களுக்கா? உங்க பிள்ளை குட்டிய நீங்க ஸ்கூல்ல போயிட்டு விட்டுக்கிட்டு ஏத்திக்கிட்டா இருக்கீங்க சாமி. அது இப்ப சொல்றேன். இப்ப நம்ம ஆன்லைன் கிளாஸ் அப்ப புள்ள விட்ட ஏத்துறீங்களா இல்லையா? அதான் கேள்வி. இப்ப எனக்கு இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒண்ணும் கிடையாதுன்னா நீங்க கரெக்டா வந்துருவீங்க. வரல, இங்கதான் இருக்க. திரும்பியாதான் இருக்கேன். வரதே இல்ல. திரும்பியாதான் இருக்கேன். முன்ன லேப்டாப்ல தான் வாங்க. அப்படியா? ஆமா. சரி, பாத்துட்டு வாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். துரிசரு கருவிகள் சுத்த நல் வெளியிடை அரசுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம் போன்ற தீமைகளாகிய துரிசுகள் நீங்க பெற்ற நல்ல தூய்மையான மனம் முதலாகிய கருவிகள் செயல்பாடற்ற நிலைக்கு வருங்கால் தோன்றும் அனுபவமே சுத்த நல்வெளியாகும். அத்தருணத்தே இறைவனின் அருளாட்சியை நாம் அடையுமாறு ஏற்படுத்தியுள்ள அருட்பெரும் ஜோதி. ஆதாரம் தங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே. ஓகே. துரிசரு கருவிகள் சுத்த நல்வெளியிடை அரசுர வகுத்த அருட்பெரும். நல்ல பாடம். இதெல்லாம் போது எங்களுக்கு புரியாது. துரிசரு சும்மா அடிச்சு விட்டு போறது. இப்ப படிக்கும் போது துரிசரு கருவிகள் சுத்தநல் வெளியிடை அரசுர வகுத்து தெளிவா புரியுது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இட்டம்பம், அகங்காரத்தை காணும். இல்ல போன்ற அது ரெண்ட போடுறதுக்கு என்ன சாமி? அதை ரெண்டு விட்டுட்டோமாங்க. அப்புறம் அது நாங்க எங்குள்ள இருக்குன்னு தெரியாது. காமம்னா என்ன? குரோதம் பழிவாரை உணர்ச்சி. கோபமா? கோபத்தை பழிவாரை உணர்ச்சது. லோபம் கருமி. மோகம் இதையாவது அரைஞ்சே தரணும், இல்லாம சரி விடமாட்டேன். மதம் திமிரு. மாச்சரியம் பொறாமை. பொறாமையா? ஓ. இட்டம்பம் தம்மம் ஆறாரம் காட்டுகிறது. அகங்காரம் எல்லாம் எழுது. ஓ, இந்த குற்றங்கள்லாம் நமக்குள்ள இருக்கு சாமி. பத்திரமா இருக்கு. பத்திரமா இருக்குது. போகனால நீ இருன்னு சொல்லிட்டு வச்சு பாதுகாத்து வளர்த்து தேவைப்படுது சார். போன்ற தீமைகளாகிய துரிசுகள் நீங்க பெற்ற நல்ல தூய்மையான மனம் முதலாகிய எல்லாருங்க இது வந்து நல்லா பாருங்க. இந்த தீமையெல்லாம் நீங்கன்னா சுத்த வெளியிட கருவி வச்சா பாருங்க. கருவி மனம் புத்தி காரணம் தான் கருவி. தும்மெல்லாம் நீங்க கருவியெல்லாம் சுத்தமாயிடும். வெளியாயிடும் அடங்கிடும். அந்த வெளியே வந்ததுன்னா வெளியார் வந்ததுன்னா அங்கே ஆட்சி வந்துடும். சரி,
கருவிகள் செயல்பாடற்ற நிலைக்கு வருங்கால் தோன்றும் அனுபவமே சுத்த நல்வெளியாகும். அத்தருணத்தை இறைவனின் அருளாட்சியை நாம் அடையுமாறு இது வந்து சாமி இங்க பாருங்க. துறைமனம் கடந்த ஒரு பெரு கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும். அரசு உள்ளதான் பத்தியா பத்தியா? உள்ளதான். அப்ப அரசு செய்தோங்கும்னாக்கா அப்ப ஆட்சி நீங்க பண்ணும், கருவிகள்லாம் இருந்துச்சுனாக்கா அரசாட்சிக்கு அங்க போயிடுவீங்க. அது ஆட்சி பண்ணாமா? ஆமா, அந்த அரசாட்சி உங்களுக்கு வந்துடும். நன்றி. இப்ப பிரச்சனையே நம்மளுக்கு வந்து இந்த கருவிகள் தான் சொல்லுங்க. அப்ப உண்மை சார், வேற அப்ப இந்த கருவிகள்ல இருக்கிற இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், நிட்டம்பம், அகங்காரம் தான் வந்து என்ன செய்யுதுனாக்கா அப்படியே அட்டச்சுக்கிட்டு இருக்குது, அருளை இறங்க விட மாட்டேங்குதோ. சரியா சாமி? அப்ப இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், விடம்பம், அகங்காரம் ஏற்படும் பொழுது விழிப்புணர்வா இருந்து நீ இருந்தனாக்கா எனக்கு பிரச்சனை தான், நீ கிளம்பு. அதுக்கு என்டர்டெயின் பண்ணாம அதை அப்படியே கீழ் பண்ணி போயிட்டே இருக்கணும் போல இருக்கு, பயிற்சி பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடும். அப்ப போவ காமெல்லாம் வந்து நம்மள அட்டாக் பண்ணி பார்ப்பாங்க. இவன் என்னடா சொரண கட்டவன் மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அமைதியாயிரும், மனம் வந்து அமைதியாயிரும். ஏன்னா அது வாழ்றதுக்கு தானே. நம்ம இப்ப காமம் வருது, குரோதம் வருது, லோபம் வருதுனாக்கா அதை நம்ம என்டர்டெயின் பண்ணமாக்கா அது இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குமே. வளர்ந்துரும். போவ காமத்தையும், குரோதத்தையும், லோபத்தையும், மோகத்தையும், மதத்தையும், ஆச்சரியத்தையும் வளர்த்துக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன். இதனாலதான் சாமி சில பேர் வயசான பிறகு ரொம்ப துன்பப்படுறாங்க. நான் பார்த்தேன் சாமி. ஏன்னா சிறு வயசா இருக்கும் போது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியத்தை எல்லாம் வளர்த்துவிட்டு வயசான பிறகு மனசுல அது இருக்கு, உடம்புல தெம்பு இல்ல. இதெல்லாம் வளர்கிற போது பொருளும் போயிடும், எழுத்தம் போயிடும், பொருளும் போயிடும். ஹெல்த் அவுட்டு, ஃபைனான்ஸ் அவுட்டு, லாட்ரி அடிப்பாங்க பிச்சை எடுத்துட்டு. பிள்ளை வந்து ஜாம் பண்ணான். சரி, தருணத்தை இறைவன் அருளாட்சியை நாம் அடையுமாறு பாருங்க சாமி. அருளாட்சி அங்கதான் இருக்கு, சரியா? ஆனா அதுக்கு இடையில வந்து நமக்கும் இதுக்கும் வந்து ஒரு தடை இருக்கு. கருவிகள், அதாவது வெளிக்குள் வெளிகடந்து, அது ரெண்டு வெளி இருக்குது. அதாவது இந்திரியங்களும் கரணங்களும். இந்திரியங்கள் என்ன பண்றாங்க, வெளியே இருந்து எடுத்து உள்ள அனுப்புறாங்க. உள்ள என்ன பண்றாங்க, அதை ப்ரோசஸ் பண்ணி கண்டதை காட்டி நம்மளுக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஆக மொத்தத்துல நம்ம இன்னும் வாழ்க்கையே வாழலன்னு சொல்லுங்க. சரியா? வாழ்க்கையே வாழல நம்ம. இதுல அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அது இன்னும் நினைச்சிடும். அதான் பியூட்டி. இப்ப என்னன்னாக்கா அதுதான் வந்து வள்ளலார் என்ன சொல்றாரு, மெய்யின்பம் அப்படின்னு சொல்றாரா சாமி. அப்ப உண்மையான இன்பம் என்னன்னு நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. தெரியல, அவ்வளவுதான் தெரியல. இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் நினைச்சிட்டு இருக்கோம். சட்டை புது சட்டை ஆயிட்டாக்கா உள்ள பையன் ஸ்கூல் போறீங்களா, ஃபர்ஸ்ட் புதுசா பாருங்க, பிள்ளைங்க மொத்தம் புத்தி வச்சிருப்போம். 5 நாள் கழிச்சு புதுசா கடையில் கீழே கிடக்கும். புதுசா அப்படியே 10 ரூபா வச்சிருப்பாங்க. சரி, 5 நாள் கழிச்சு புதுசா கடையில் எல்லாம் கிடக்கும். அவ்வளவுதான். குரோதம்லாம் வந்து வச்சிருந்தா வளர்ந்துட்டே இருக்கும், விரோதம் வளர்ந்துட்டே இருக்கும். லோகம் வச்சு வச்சுக்கலாம், பிச்சை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். யாரு கூட மனசார ஒண்ணு கூட வச்சுட்டு மொத்தம் போயிடும். மோகம் வச்சா அதே மாதிரிதான். எப்படி அலைஞ்சு வந்து அடுத்த பழப்படி நாசம் பண்ணி அலையணும். மதம் வந்தா திமிரு, அழகும் அழகாது. பொறாம வந்தா போச்சு. பொறாமை தெரியும் உனக்கு? பொறாமையா வருது, பொறாமை. அவன் நிறைய இருக்கு, நம்மளை பார்த்து இப்படி இல்லை, அதான் பொறாமை வருது. பொறாமை தானே தெரியுமா? பொறாமை தானே தெரியுமா? பொறாமை திருப்பி போடுங்க.
என்ன சாமி? தப்பதான் வந்து நான் சொல்லாம திருப்பி சொன்னேன். சாமி என்ன நீங்க மேனிப்புலேட் பண்ணி சொல்ல வச்சுக்கிட்டு சாமி என்ன மேனிப்புலேட் பண்ணி சொல்ல வச்சுக்கிட்டு நான் சொன்னேன்னு சொல்றீங்க. என்ன சாமி இது? நான் சொல்லலாம். போராமை மைரா எங்க இருந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களோ. தங்கோல் அளவது தந்தருட்சோதி செங்கோல் செலுத்தனை செப்பிய தந்தையே. ஓ, தங்கோல் அளவது அவனுடைய அரசாட்சி என்ன அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் கொடுத்து நீ செங்கோலை செலுத்துப்பா அப்படி கொடுத்துருவான். எப்ப நீ வந்து வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் பொழுது. சாமி இதுக்கும் நம்ம பார்த்துமே காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசென்றுகளவே அந்த பெருஞ்சோதி மலை வரணாதத்தே தோன்றியது. வார்த்தை மாதிரி மாதிரி வருமே தவிர செயல்பாடு உள்ளதான். எல்லாம் வந்து கரணங்களை சுத்தம் பண்றதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்ப இதுல முக்கியமானது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்றது வரும் பொழுது எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்து கொள்ளுதல் அப்படின்னு நல்லா சொல்லிருக்காங்க சாமி. ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி கோபம் கப்புன்னு மண்டைக்கு ஏறும் பொழுது ஆஹா ஏறுது ஏறுது அடங்கு அடங்கு ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற போட்டு தெரியும் சார். கோவம் தான் தெரியும். கோவம் வருது தெரியும். தெரியும் தெரியும். இங்க நானு ஒரு ஒரு இது படிச்சேன். நீங்க கோவம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் சார். தெரியுமா கரெக்டா தெரியுமா? கோவம் வந்துட்டுனா அழகு கரெக்டா தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லுப்பாங்க. நல்ல கவனிங்க. போன வாரம் சாகுது போறோம் இல்லையா? போன வாரம் போறோம் இல்லையா? பரவாயில்ல சாகுது போறேன். பிளாஸ்ல தண்ணி வந்து அதான் சொன்னேன் அவட்ட போய்விட்ட குடிக்கிற மாதிரி தண்ணி சூடாக்காதுன்னு சொன்னேன். குடிப்பேன் சொன்னேன். அவள் ரெண்டு ஒரு காசு தான் ஒரு காசு கேட்காது. ஒரு காசு கேட்காது காசு சொல்லிட்டு போறது. அவளை கேட்கல. கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சான். சரி நான் சகோதர அர்ச்சனை பண்ணி பாருங்க. இதான் வந்து பாருங்க பிளாஸ் திறந்து வாயில் அப்படியே ஃபுல்லா கொதி கொதி வாயில் வச்சு கொதி 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 அப்படியே எவ்வளவு கொதி ஊச்சு பெரிய பனிஷ்மெண்ட். கொதி ஊசி வாயிலுனா சாமி தண்ணி கேட்டுக்க முடியாது. அது முழுங்கி வச்சேன். அதை வாயில ஒரு 10 நாளா என் வாய் அவுட்டு, தொண்டையெல்லாம் அவுட்டு, எல்லாம் 10 நாளா சாப்பிட்றது எனக்கு தெரியல. நாக்கெல்லாம் ஒண்ணு அப்படிதான் இருக்குது. சூடு தானே ஒண்ணு நாகல கொதி கொதி எப்படி தண்ணி கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்ல. வரதான் அதான் அப்போ அப்போ வந்து அந்த ஊத்தி நம்ம தண்ணிய வந்து பாருங்க எல்லாம் நல்லா எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. பிளாஸ் எடுத்து அது மாதிரி எங்க அடிக்கணும் அப்படின்னு ஆத்திரம் வருது. ஐயோ ஐயா சண்டை இருக்குமே கோவத்தை அடக்கணுமே கோவம் வருது வருது அது எல்லாம் நானும் தட்டி பார்ப்பேன். புத்தி வரும் அவளுக்கு. விசி அடி எடு விசி போடு சார் கோவத்தை அடைஞ்சாடு பார்த்துறேன். கோவம் எல்லாம் நினைச்சுட்டு இருந்தேன். பல கோவத்தை அடைஞ்சது எப்படி எவ்வளவு இந்த கஷ்டம் தான் அழகா புரிஞ்சாரு. கஷ்டப்பட்டு அப்புறம் அழைட்டு நான் சொல்றேன் பாருங்க. கோபம் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா மூளையோட அந்த சிந்திக்கிற தன்மை இருக்குல்ல அப்படியே குறைஞ்சிருமா. குறைஞ்சிட்டு அது என்ன தெரியுமா போகுமா? ஃபிளைட் ஆர் ஃபைட் அந்த ஸ்டேஜுக்கு போயிருமா. அதாவது ஒண்ணு ஃபைட் பண்ணும் இல்ல ஓடணும் அந்த மோடு, அதாவது சர்வைவல் மோடுக்கு போயிருமா. யோசிக்கலாம் முடியாது. எப்படி வந்து சாமி இப்ப வந்து ஒரு நீங்க காடி ஓட்டே போறீங்க, ஒரு நாய் உள்ள பூந்துருச்சுனாக்கா நீங்க பிரேக் ஹிட் பண்றீங்களா யோசிக்காம. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த நேரத்துல ரொம்ப சிம்பிள், நீங்க வந்து டிலே பண்ணிருங்க. நீங்க எடுக்கிற ஆக்ஷன் வந்து டிலே பண்ணுங்க. டிலே பண்ணினீங்கன்னாக்கா வந்து ஆத்திரம் எடுத்து வெளியில உட்காந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்க அடி மேல அடி கிளாஸ் எடுத்து அடிங்க அடி எடு போடு. அவன் முடி புத்தி வரணும்னா கொதி நான் சொல்லி கூட பார்த்தேன்னு சொன்னா கொதி கொதி வச்சுறாரு. இன்னும் ஒரு வாரம் சரியா சாப்பிடல சார். சரி அவர் என்ன பண்றது? அப்ப கோவத்தை அழகணும் பாருங்க. அன்னைக்கு
இப்பதான் நினைச்சேன் அவங்க கோவத்தை அடக்கிறது பேசுறமே தவிர இவ்வளவு கஷ்டம் தான் புரிஞ்சு எனக்கு. அந்த முடிஞ்சு அடைகிற பாருங்க. சாமி, அது உங்க தப்பு தானே. கேட்காத காதல போயிட்டு சங்கு ஊதுறது உங்க தப்பு தானே. தப்பு தான் சார். தண்ணி வச்சு நான் வந்து கம்மியா வச்சு கொதிக்க வச்சான்னு அர்த்தம். வயசாச்சு சாமி, அவங்களுக்கு என்ன வயசு? இல்ல அந்த காது கேட்காது. நான் சொல்ல கேட்க ஒரு காதை கேட்கும். நான் காது சொல்லணும். எந்த காது சொல்லிட்டேன் நான். அவன் காது கேட்கல. வச்சுட்டா. நான் குடிச்ச நான் என்ன பண்ணணும்? வேற எது முதல்ல கொஞ்சம் குடிச்சு சாப்பிடணும். வாயத்தை அப்படி போது ஊற்றுவாங்களா? அதான் வாயத்தை ஃபுல்லா ஊத்திக்கணும் அப்படியே. இதுக்கப்புறம் வந்து முதல்ல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச ஆமா. நீங்களும் இல்ல சொல்ல அது பண்றேன். இப்ப வந்து அது பண்ணிட்டு ஒரு வாரமா நான் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றது தெரியல. டேஸ்ட் ஒன்றும் தெரியல. இவ்வளவு மிச்சப்படுகிறேன். அந்த கோவத்தாடைய கலனம் பாருங்க. அதான் முடிஞ்சது. கோவம் வந்து எவ்வளவு மோசமானது. அடக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. இன்னொன்னு வந்து சாமி, கோவம் வந்து இன்னொரு காரணத்துல வருமா? என்னன்னாக்கா, நம்ம நினைச்ச மாதிரி மத்தவங்க நடக்கலன்னா கோவம் வந்துருமா? அது வந்து அடைக்கலாம் சார். இது வந்து நான் பாதி வாயில கும்பிட்டு கொதிக்குது வாயெல்லாம் இப்படி பண்றது. அந்த வந்து இப்ப அது கோவத்தை வந்து மேல அடைக்கணும் பாருங்க. கோவத்தை அடைஞ்ச எவ்வளவு கரெக்டாக அடையலாம் புரிஞ்சிடலான்னு. அடைச்ச ஈஸி இல்லை. நம்ம பேசுறோம். எங்களை சொல்றீங்க அடைக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஒண்ணு அடையில அப்புறம் ஒண்ணும் சொல்லலையா? வெற்றி அடைஞ்சிட்டீங்க. வரலாறு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. என்ன பண்றோம்? அப்புறம் ஒண்ணும் சொல்லியே. அவன் அப்புறம் சொல்லணும். ஒண்ணும் சொல்லியே. அப்புறம் அந்த வீட்டு சொன்னேன், நல்லா பழைய ஆயிட்டு நல்லா பழைய ஆயிட்டேன் அப்படின்னு. எவ்வளவு நாளு இல்லையே, அவங்க உங்க டெஸ்ட் பண்ணிருக்கலாம். இவரு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே இவரு கோவத்தை அடக்குறாரா? சுடுத்தண்ணி ஊற்றி பாப்போம். சொன்னாரியாரா? ஏன்னா அது காது தெரியும் அவளுக்கு. ஒரு காது லெப்ட் கேட்காது. நான் வந்து லெப்ட் காது சொல்றேன். முடியுங்க, அடுத்த பாடலாம். ஆனா கோவத்தை அடைறது கஷ்டம். அட்வைஸ் பண்றது ஈஸியா இருக்கு தவிர கஷ்டம். ஆனா முடியும். அன்னைக்கு ஏன் முடியும்னா ஐயா வந்தாலும் உட்காந்து நானு வேற கதை இருக்கீங்களா? ஆமா. சரி, படிக்க அடுத்து. இவ்வழி எல்லாம் இலங்க அண்டங்கள் அவ்வையின் அமைத்த அருட்பெரும் ஜோதி. இந்த மக்கள் சொல்லலாம் கிழங்கு கோத்தாடு வழி மக்கள் கேட்பமா? சொல்லுங்கப்பா, நீங்களாம் எப்படி கோவத்தை அடக்குறீங்க? சொல்லுங்க ஐயா. ஒரு ஆளு அனுபவம் கோவம் வரலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சவே அவங்க கால அப்படியே போய் விழுந்துரும்ல. எனக்கு கோவமே வராது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஐயா எனக்கு கோவம் வரப்போ இந்த வள்ளலார் சொன்ன நெறிகள் தான் அப்படியே மைண்ட்ல ரொம்ப வேகமா ஓடும். அப்போ அது ஓடுறப்ப சில நேரத்துல வந்துட்டு மனசு வந்துட்டு அதுவே தனியா இருந்து எனக்கு ஒரு அட்வைசர் மாரி, அமைதியார் கோவப்படாத, என்னது இது அது அது இப்போ ஒரு பொருள் உடஞ்சிடுச்சுங்க, உடஞ்சிச்சு தானே, அப்புறம் ஒண்ணு வாங்கிக்கலாம், ஏன் கோவப்படுற, அமைதியாயிரும். ஏதோ ஒரு ஆள் எனக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கும், நான் அமைதியாயிருவேன். ஜனவரி அடுத்து சரி. எனக்குள்ள முந்தெல்லாம் கோவம் வந்தாக்கா கோவம் வருது சொல்ல உள்ள அடங்கிடுவேன். இந்த தடவை அந்த பிரச்சனை மாட்டான்ல, வாயில கொதி ஊற்றி மாட்டேன் இல்லையா, அதெல்லாம் ஓரம் வந்து சூட்டுக்கு சுருன்னு மண்டைக்கு ஏறிச்சு போல இருக்கு. ஆமா, திமிடி பாருங்களேன், நல்லா கொதி வயறு பாரு, அப்படியே ஃபுல்லா ஊத்தலாம். ஆமா, எனக்கு ஐயா மிந்திலாம் எனக்கு இந்த கோவம் வரப்போ, அந்த ஏதாச்சும் தீய சிந்தனை வரப்போ, எனக்கு வந்து அம்மா சொன்ன கருத்து தான் ரொம்ப முன்னுக்கு வரும். ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு வள்ளல் அர்த்தம் முன்னுக்கு வருவாரு. ஐயோ, நான் அவர் நெறியில் நிக்கணும், அவர் சொல்லிட்டாரு செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு, அதுதான் எனக்கு முன்னுக்கு வந்து நிக்கும். அதனால வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க.
சாமி நீங்க இப்படியே சொல்லி மக்களுக்கு எடுத்து விடுங்க, ஷேர் பண்ணுவாங்க. பண்டையா தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, யாராச்சும் ஒரு ஆள் பண்ணிருக்கப்பா சாமிகளா. என்ன நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்கணும், இப்ப பாரு நான் கேட்கிறேன். சொல்லு சேகரன் ஐயா, சொல்லுங்கய்யா உங்களோட கருத்தை. ஆளே இல்ல, இப்ப மகேஷ் அம்மா இருக்காங்க. மகேஷ் அம்மா யாரை கேட்போம். கூப்பிட்டாலும் சொல்ல மாட்டாங்கப்பா. மகேஷ் அம்மா ஷேர் பண்ணிப்பாங்க. அதனாலதான் இல்ல, அதனாலதான் நம்ம கூப்பிட்டு ஏன் கேவலப்படணும்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா சொல்லிடுறது. சாமி சாமி கூப்பிட்டு எதுக்கு நம்ம கேவலப்படுறோம், அதனால நம்ம பொதுவா சொல்றது. எங்க ஒருத்தங்க இருக்காங்க. இல்லைங்க, முன்னாடி எனக்கு இப்ப எல்லாம் கோவம் வர்றது இல்லைங்க. முன்னாடி கோவம் வரும்போது ஏதாவது வந்தா பேசுவேன், அப்புறம் சொல்லிட்டு நானே திருப்பி எனக்கு அழுக வரும், ஏன் நம்ம அவங்களை கோவப்பட்டு பேசணும் அப்படின்ட்டு. இப்ப எல்லாம் கோவம் வர்றது இல்லைங்க. முன்னாடி ஆனா அழுதுருக்கேன் சொல்லிட்டு, அப்புறம் அவங்ககிட்டயே சாரி கேட்டிருப்பேன். என் பசங்க கிட்ட தான் வேற யார்கிட்ட இது பண்றோம் நம்ம. அப்புறம் அவங்கள்ட்ட போய் ஹக் பண்ணி இல்லடா சாரி, அவங்க மேல தப்பு இருந்தா கூட இப்படி பண்ணக்கூடாதுன்னு கோவம் வந்தா கூட பேசியிருக்கேன் முன்னாடி. இப்ப எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படி யார் மேலேயா கூட மனசுல கோவம் வந்தா கூட அவங்க மேல வெறுப்பு வராதபடி எனக்கு பெருமான்ட்டு தான் வந்து அழுதுங்க. அப்புறம் எனக்கு இப்போ அந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு ஒரு காலங்கள் தாங்க. வித்தியாசம் இருக்கு. என்னங்கய்யா? ஆண்கள் வந்து பெண்கள் வந்து வித்தியாசம் இருக்கு. பெண்கள் வந்து சரி செயல்பாடு ஒன்றும் இருக்காது, திட்டத்தான் இருக்கும், திட்டத்தான் இருக்கும். ஆண்கள் அடிக்கிறது ஒதுக்கிறதெல்லாம் இருக்கும். அடித்தடியில இறங்கிடுவாங்க, கேட்டா சொல்லுவாங்க அடித்தடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாயா. ஆண்களுக்கு வந்தா பெருசு எப்பயுமே, பெண்கள் வந்து அவளை பெருசா எதிர்பார்க்க முடியாது. அது சும்மா அது புதுசு புதுசு அது ஆம்பளையா பொம்பளையா அவங்களுக்கு கோவம் பெருசா வராது. என்ன நான் திட்டாங்க அப்புறம் அழுவாங்க, அவ்வளவுதான். நமக்கு வந்து அப்படி வந்து போட்ட அடி இன்னும் அப்படி எடுத்து அடி கட்ட கட்ட இன்னும் அப்படியே அடிக்க வேண்டியதுதான். நம்ம தான் மோசமானது, அவதான் மோசமான ஆளுங்க. அடிக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, நம்மதான் மோசமான ஆளுங்க. அம்மா மகேஷ் அம்மா, நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. நான் வந்து என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவா சொல்லல, ஒரு 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 தற்காப்புக்கு சொல்றேன் நானு. அதாவது நம்ம மனிதன் வந்துட்டு இப்ப வள்ளலார் நிலையம் எட்டும் வரைக்கே அந்த கோபம், காமம், லோபம், அந்த ஆணவம் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த சூழ்நிலை இப்பத்திக்கு இன்னும் வரல. அது ஒரு கட்ட சூழ்நிலை வரப்ப நம்மளுக்கே தெரியும். நான் அனுபவிச்சுதான் சொல்றேன். அந்த சூழ்நிலையில அப்ப பாருங்க, ஐயா மூப்பாயா சொன்னாரு இல்லையா, சுடு தண்ணி எடுத்து குடிக்கிறப்ப அதுக்கு வந்துருப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி நிலையில வரும் நினைக்கிறேன். எனக்கு நான் நினைச்சிருக்கேன். அப்படி வரும்பொழுதும் இறைவன் பெருமான் என்னைக்கே கைவிட மாட்டாருமா. ஆனா இருந்தும் வந்து ஒரு தற்காப்புக்கு நினைச்சுக்கோங்க, வரலாம், வந்தாலும் பெருமான் இருக்கிறாரு நினைச்சுக்கோங்க. அது கருத்து. இப்ப நம்மளுக்கு இருக்கு. அந்த காலத்துல நான் சொல்ற காலமா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா கூட நானுமே பேசிடுவேன். கோவம் வந்து அவங்க மேல தப்பு இருந்தா பேசிடுவேன். அப்புறம் கூட அவங்க மேல தப்பா இருந்தா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இது கூட நம்ம விட்டுறது. பாய்வனுக்கும் மறுவாய் நன்னஞ்சுன்ற மாதிரி அவங்கவுங்க பண்றது அவங்க இப்ப ரொம்ப ஒரு கருத்து சொன்னீங்கம்மா, திருப்பி சொல்லுங்க. என்னமோ ஒரு செய்யுள் சொன்னீங்கம்மா இருக்கு. இல்ல அந்த பாரதியார் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சன்னு. இப்ப நம்மளுக்கு கெடுதல் பண்ணவங்க கூட நம்ம அவங்க மேல தப்பா இருந்தா கூட இப்ப எல்லாம் அந்த காலங்கள் போக போக அவங்க பண்ணது அவங்களுக்கு அவங்க பண்ணிட்டு போறாங்க. அந்த வெறுப்பு எல்லாம் இப்ப வர்றது இல்ல. முன்னாடி பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. சமே நான் என்னோட பகைவனுக்கும் அருள்னு அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு முட்டாளே பார்த்தீங்களா, ஒரு கருத்து எடுத்து போட்டாங்க. இப்ப அந்த காலங்கள் சொன்ன முன்னாடி அவங்க மேல கூட அந்த வெறுப்பு கூட நம்மளுக்கு வர்றது இல்ல, அது மறந்துடுது. அவங்க பண்ணது நம்மளுக்கு. அப்ப இல ரத்தம் சூடு அதிகமா இருந்திருக்குது. ஆமாங்க, அப்ப யாரா இருந்தாலும் வரதாங்க செய்யும். அப்ப அப்புறம் காலங்கள் போங்க ஜென்சில வர மாட்டாங்க, யாரும் போல அழ மாட்டாங்க. மகேசம்மா நீங்க செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி. இதுவரை கூறப்பட்ட வெளிகள் எல்லாம் பிண்டத்திலே விளங்குவனவாம். எவ்வாறு பிண்டத்திலே பலவிதமான வெளிகள் உள்ளனவோ அவ்வாறே அண்டங்களிலும் அமைத்துள்ள அருட்பெரும் ஜோதி. அண்டவகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும்
அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விண்தகுமோர் நாதவெளி, சுத்தவெளி, மோனவெளி, ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே, குலவு நடத்தரசே, என் குற்றமும் கொண்டருளே. இவ்வெளியெல்லாம் இளங்கண்டங்கள் அவ்வையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. இதுவரை கூறப்பட்ட வெளிகள் எல்லாம் பிண்டத்திலே விளங்கிடுவாம். எவ்வாறு பிண்டத்திலே பலமான வெளிகள் உள்ளனவோ அவ்வாறு அண்டங்களிலும் அமைத்துள்ள சமய இது வெளிக்கு போயிடுச்சே சமய, வெளியே போயிடுச்சே. ஆமா, பிண்டத்தை விட்டு அண்டத்துக்கு போயிடுச்சே. அப்படியே மாறுறாரு, அப்படியே மாறுறாரு. அப்ப வெளியே என்னெல்லாம் இருக்கோ அது உள்ளேயும் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இந்த உடம்பு பஞ்சபூதன்றாங்களே, மண் இருக்கு, தண்ணி இருக்கு, காத்து இருக்கு. ஆனா வெளி வந்து எங்க இருக்குனாக்கா சிற்றபை, பொற்சபை இந்த மாதிரி இருக்கு. சரியா சாமி? அண்ட வகை எவ்வளவோ சொல்லுங்க சாமி. இத அண்டங்கள் நிறைய இருக்கு சார். எவ்வளவு இருக்கு அந்த அண்டம் எல்லாத்துலயும் எல்லாமே உயிர் இருக்கு. அது உயிர் உயிர் பார்த்த பொருள், கண்ட பொருள். சாமி சாமி இல்லைங்க. நேத்து ராத்திரி வந்து சும்மா படுக்க போயிட்டேன். அந்த நேரத்துல தேவையில்லாத ஒரு சிந்தனை வந்து குழம்பிட்டேன். என்ன தெரியுமா, எங்க பக்கத்துல வந்து ஒரு ஆறு இருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு சிந்தனை, அந்த ஆத்துல ஒரு துளி தண்ணி எடுத்து பார்த்தாக்கா அதுக்குள்ள எவ்வளவு உயிர் இருக்கு. அப்ப அந்த ஆத்துக்குள்ள எவ்வளோ உயிர் இருக்கும். சரி, அதை விடு. அப்ப இந்த பூமியில பார்த்தா எவ்வளையோ செடி கொடி இருக்கு, மண் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளையோ கிருமி கண்டது கெடுது இருக்கு. சரி, அதை விடு. உன் உடம்புக்குள்ள எவ்வளையோ உயிருங்க, பில்லியன் கணக்குல இருக்கு. அப்ப எவ்வளவுதான் உயிர் இருக்கு, எவ்வளவுதான் இருக்கு? அதுதானே நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் எவ்வளவுதான் இருக்கு கணக்கு பண்ணாக்கா. எப்பா சாமி, எங்க அம்மா கூட இடையில சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம உடம்பு வந்துட்டு எத்தனை உயிர்கள் சேர்ந்தாதான் நம்ம ஒரு உடம்பு, நம்ம ஒரு உயிர் இல்லை அப்படின்னு. ஆமா, அது லாஜிக் தான். ஆமா, இப்ப வயிற்றுல உள்ள பாக்டீரியா வந்து சரியில்லைன்னு வச்சுங்களேன், உங்க மனம் சரி இருக்காது. தெரியுமா சாமி? வயிற்றுல வந்து அதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சாப்பிடும் போது கண்டதை நினைக்காதீங்கடா, மலம் கழிக்கும் போது கண்டதை நினைச்சிட்டு இருக்காதீங்கடா அப்படின்ட்டு. மூளைக்கும் குடலுக்கும் சம்மந்தம் இருக்கு சாமி. அப்ப எவ்வளோ உயிர், எவ்வளோ இது இருக்க. இதை எல்லாமே பாருங்க சாமி, ஒவ்வொன்றுக்கும் சாப்பாடு கொடுத்து மேனேஜ் பண்ணி அது வளர வச்சு இது பண்ணி அது பண்ணி அது கரெக்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சரியா? உற்பத்தியில காமிச்சீங்க, நிறைய சமன்ல லட்சக்கணக்காக புள்ள போகுது உயிரிழக்க இல்ல. ஆமா, ஒவ்வொருத்தர் உடல் லட்சக்கணக்காக போகுதுன்னா எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எத்தனை லட்சம் வரும். ஒண்ணுதான் உயிர் பண்ற, இதெல்லாம் செத்து போயிருமா? ஆமா, உயிர் சாவாது இல்ல. தெரியலையா செத்து போதா என்னன்ட்டு. அதான் காமிச்சீங்கல்ல. இப்ப அது உயிரானே முத கொண்டு தெரியலையே, அது ஒரு தனியா இயங்குது, அது ஆம்பளை கிட்ட இருந்து போதே. சார், அதான் உயிரானுக்கு அது போய் குழந்தை கற்பித்தாது. அதான் தெரியல எனக்கு என்ன பண்றது. அது இப்போ எனக்கு சந்தேகம் வந்தது, மீன் ஒண்ணு இருக்கானே சந்தேகம் வந்தது. ஹார்ட் கிட்னி எல்லாம் வேலாச்சா செத்து போறான்னு நினைச்சிருந்தேன். அப்புறம்தான் வெறும் உடம்பாத்தோம்னா பெண்கள் அப்படி குழந்தை பத்தலாமே, ஆண் சேர அவசியம் இல்லையே. ஆண் சேர்றதுனால அப்ப சமன் போகுது இல்ல. சமன்ல ஆணுக்கு ஆண் ஐயா சொல்றாரு, பல உயிருக்கு உயிரிழக்கிறது இருக்கு. சயின்ஸ் நீ தான் சொன்னீங்க அன்னைக்கு, சமன் உயிரிழந்து லட்சக்கணக்கா இருக்கு. ஒண்ணுதான் போய் பருவட்டை வச்சாருன்னு சொன்னீங்க, காமிச்சீங்க. அது படம் காமிச்சீங்க. லட்சக்கணக்கா ஒண்ணுதான் போய் மீதியெல்லாம் என்ன ஆகுது, செத்து போகுதா? அங்கங்க செத்து சுண்ணாம்பா போகுது. செத்து உயிர் செத்து போகுது இல்ல, உயிர் சாகாது இல்ல. இல்ல அந்த உடம்பு செத்து போகுது சாமி. எந்த உடம்பு? அந்த ஸ்பெர்ம் தான். அந்த உடம்பு வந்து சாமி நான் பாருங்க,
ஸ்பெர்ம் வந்து ஒரு பெண்ணோட கருப்பையில வந்து ஏறத்தாழ ஒரு 5 நாளைக்கு இருக்கும். 5 நாளைக்கு தான் வாழும். பெண்ணோட சினை முட்டை இருக்குல்ல, அது வந்து 1 நாள் தான், 24 hour தான். புரியுதா சாமி? சார் 35 நாள்ல சொல்றேன், லட்சணமா போச்சு. உங்களுதான் குழந்தை தெரியும், குழந்தையா அப்ப பிறகுது லட்சக்கணக்கா பிள்ளை வந்துச்சுன்னா என்ன பண்றது சாமி? இல்லைங்க. ஐயோ, நான் சொல்ல பண்ணி லட்சணா உள்ள போகுது, ம். உங்களுதானே தெரிஞ்சு குழந்தை வருது. ஆமா மீதியெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்கறது. சாமி. மீதிலாம் அப்படியே அந்த பெண்ணோட உடம்பே உறிஞ்சிரும் சாமி. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். பெண்ணோட உடம்புல அது வந்து அங்கங்க செத்து போயிடும். செத்துட்டு அப்படியே கிடக்கும். அப்ப பெண்ணோட உடம்பே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் வெளியாக்கிரும். இல்ல, நான் நினைக்கிறேன் ஐயா என்ன கேக்குறாருன்னா, ஒரு ஸ்பெர்ம்க்கே இத்தனை பேர் இருக்கிறோமே உலகத்துல, எல்லா ஸ்பெர்மும் ஃபெர்டிலைஸ் ஆச்சுன்னா எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளவு பேர் இருப்போம், இல்ல எவ்வளவு அவர் அப்படி உயிரினங்கள். கேட்கல. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒருத்தங்கிட்டயே மில்லியன் கணக்குல வருதுனாக்கா எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு இது இருக்கு, அவ்வளவு ஆம்பளைங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாரு போல இருக்கு. சரியா சாமி? அது ஒண்ணு. அப்ப அது செத்து போகுதுன்னு சொன்னா உயிர் செத்து போமா? சாவாது இல்ல சாமி. இப்ப ஒருத்தன் செத்து போயிட்டானா என்ன அர்த்தம் சாமி? அவன் உடம்பு தானே போச்சு. உடம்பு போச்சு தானே, உயிர் வெளியாயிருச்சா? அதே மாதிரி அது வெளியாயிரும் சாமி. சர்டன் ஹவருக்கு மேல அது வந்து தாங்காது. இப்ப நம்ம எப்படி சாமி, இப்ப ஒரு மனுஷன் வந்து பிறகுறான், அப்புறம் வந்து ஒரு ஒரு எத்தனையோ வருஷம் வாழ்றான், வயசாகி செத்து போயிடுறான். சரியா? உயிர் வந்து வேற உடம்பு எடுத்துருதுல. அதே மாதிரி இந்த ஸ்பெர்மும் வந்து எத்தனை ஹவர் இருக்குன்னு அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நாள் அதால வாழ முடியும்னு ஒரு டைம் இருக்கு. வெளியில இருந்துச்சு அப்படி சொன்னா, வெளியில அதாவது சாமி பெண்ணோட உடம்புக்கு வெளியில இருந்துச்சு சொன்னாக்கா கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். ஏன்னா ஸ்பெர்ம் வந்து காஞ்சி போயிடும், கொஞ்ச நேரத்துல செத்துரும். உயிர் போயிடுமா? உயிர் போயிடும். உயிர் செத்து போயிடுமா? இயக்கம் இருக்காது. உயிர் எப்படி சாமி சாவும்? அத ஸ்பெர்ம் தானே, உடம்பு தானே, அது ஒரு வகையான ஒரு 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 பாடி இருக்கு. அது உள்ள உயிர் இருக்குல்ல, அப்ப அது உள்ள உயிர் இருக்கு. அதுக்குள்ளதானே உயிர் இருக்கு. அது வெளியாயிரும் சாமி. வேலை முடிஞ்சுப்பா சாமி அப்படின்ட்டு. சரி சரி சரி. இப்ப ஒருத்தனை சாமி, ஒருத்தனை நீங்க கண்ட துண்ணுமா வெட்டி போட்டீங்கன்னாக்கா அவன் உடம்பு அங்கதான் இருக்கு. ஆனா உயிர் இருக்கா சொல்லுங்க? இல்ல. அதே மாதிரிதான் இல்லைங்க, சயின்ஸ்ல உள்ள உயிர் சொல்லலாம். உள்ள உயிருக்கு அது பேரு அது பேரே உயிரானு தானே ஐயா? இல்ல இதுல வந்து சயின்ஸ்ல வந்து அதுல உயிர் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு அதை சொல்ல சாமி. அதுக்குள்ள என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு, அது எப்படி வேலை பார்க்குது, அது எப்படி வந்து மூவ் பண்ணுது, அதை மட்டும் தான் சொல்றாங்க. எங்களுக்கு உயிரை பத்திலாம், அதாவது இன்டென்ஜிபிளான விஷயத்த அவங்க ஆய்வு பண்ண முடியாது இல்ல, அதனால அது இல்லன்றவாங்க. வைரஸ் பாக்டீரியா மாதிரி தானே அதுவும் இருக்கு. ம். அந்த சைஸ்ல தான் இருக்கு. அதோட டிஎன்ஏ மெட்டீரியல் எத்தனை போய் கொடுத்துருது. இதான் என்னன்னாக்கா இந்த ஸ்பெர்ம் வந்து தனியா இயங்குதே, அதுக்கு தெரியுதே எங்க போகணும், எங்க வரணும், எப்படி போய் தேடணும்னு தெரியுதே. அது என்ன சொல்றீங்க சாமி? அது கரெக்டா போயிட்டு அந்த பெண்ணோடைய அந்த முட்டையை தேடிட்டு ஓட்டமா ஓடுது. சரியா? ஏன் சாமி கிளப்பி விட்டுப்புட்டு ஒடுங்கன்னு சொல்றீங்க? அது அச்சமா. அது எனக்கு டவுட் என்னன்னா, அவ்வளவு உயிர் செத்து போமா? அதான் பாயிண்ட். அது உடம்புதான் போச்சுங்க. ஓகே ஐயா ஐயா எனக்கு இது ஒரு சின்ன கருத்து என்னன்னா, சயின்ஸ் வந்து எது வரைக்கும் போகுதுன்னா, அந்த ஸ்பெர்ம் வந்து பிசிக்கலா அது ஃபார்ம் பண்ண பிறகுதான் சயின்ஸ். அதுக்கு முன்னுக்கு வந்து சயின்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது பிசிக்கலா வந்துட்டு அது அண்ணன் சொல்ற மாதிரி இறந்து போன பிறகு சயின்ஸ் வந்து அது உயிர் எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா ஒரு வீடியோ இடையில பார்த்தேன், ஸ்டெச்சிக்கல்ல அது எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி, ஒரு கருவுல முட்டை எப்படி ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி ஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது வரைக்கும் தான் போறாங்க. அதுக்கு மேல அது எங்க போகுது, எங்கேருந்து வருதுன்னு அதுல சொல்லல. அதுக்குள்ள உயிர் சாமி. ஐயா வள்ளலாரும் வந்து 3 மாசம் அப்பாயிட்ட இருந்தேன்னு சொல்லியிருப்பாருல்ல. அப்ப அப்பவே உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம் அதுல? உயிர் இருக்கு சார், என் கேள்வி அது இல்ல. அந்த பாம்புல வந்து லட்சக்கணக்கா இருக்குல்ல, அது ஒண்ணுதான் போதுன்னா மீதியெல்லாம் என்ன ஆகுது, மீதியெல்லாம் என்ன ஆகுது, செத்து போதான்னு கேட்டேன். ஆமா ஐயா, செத்து போகுதுயா. சயின்டிபிக்லி செத்து போகுதுயா. அது நீங்க வெளியத்துக்கு போட்டு இறந்துரும் சாமி. உள்ளுக்கு எல்லாமே போகுது சாமி. சிலது வந்து வெளியாயிரும்.
இல்ல சில உள்ளுக்கு எல்லாமே போகாது. அதாவது ஒரு இஜாக்குலேட் பண்ணும்போது மில்லியன் கணக்குல வெளியே வரும். அதுல சிலது வெளியே வந்துரும். அப்புறம் சிலது சரி. உள்ள வந்து போனது வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அதுதான் வந்து டிராவல் பண்ணி உள்ள போகும். அப்ப அது இடையில போகும்போதே பல வேலை நடக்கும். ஒண்ணு வந்து பெண்களுடைய அந்த 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 உள்ளுக்கு வந்து அது வந்து எசிட் சரியா சாமி? எதுக்குனாக்கா கிருமிகள் வளரக்கூடாது. அதே வந்து சிலதை எரிச்சு விட்டுரும். தண்ணியில இருந்தாதான் இருக்கும். மீன் மாதிரி தான். தண்ணி இல்லைன்னா செத்து போயிடும். அது ஒரு 24 hours தான் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் 3 24 மணி நாள் நேரம் தான், அதோட 48. செத்து இல்ல போயிடும். இல்ல அவ்வளவுதான். நீங்க நீங்க அது வந்து வெளியே அதாவது வெளியே இருந்துச்சுன்னா அதெல்லாம் சர்வைவ் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சு கதை. அதே வந்து ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள போயிடுச்சுனாக்கா 5 days மேக்சிமம். ஏன்னா அக்கார்டிங் டு கூகுள் வந்துட்டு அது உயிர் தான். அதுவும் உயிர் தான், ஓவமும் உயிர் தான், ரெண்டுமே உயிர் தான். அதனாலதான் அது செத்து போகுது. உயிர் இருக்குதான் ஐயா. இப்ப ஐயா கேள்விக்கு பதில் என்னன்னா, லட்சக்கணக்கு உயிர் சாவுது, ஒண்ணே ஒண்ணு பொழைக்குது, அவ்வளவுதான். இல்ல இப்ப அவர் கேக்குறாரு உயிர் எங்க போகுதுன்னு கேக்குறாரு. சாமி இப்ப ஒரு செத்தாக்கா உயிர் எங்க சாமி போகுது சொல்லுங்க. ஐயா மண்ணு போன்னு சொல்றாரு. அதே மாதிரி திருப்பி சாமி இப்ப அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகி பேபி ஃபார்ம் ஆகி உயிர் அதுக்குள்ளதான் இருக்கு. அது வெளியாகுது இல்ல. அதே மாதிரி ஸ்பெர்ம் இருக்கும்போது அது ஏன் சாமி வெளியாக முடியாது? அதான் வேலை இல்லையாங்க, முடிஞ்சு போச்சே, செத்துருச்சு, அது உடம்பு அழிஞ்சு போச்சே. அதே மாதிரிதான், சேம் தான் ரெண்டும். அதுல ஒரு என்ன குழப்பம்? சரி சொல்லுங்க சாமி. அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் வீடு எவ்வளவோ அவ்வளவும் அந்த வீட்டுல கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் கலப்பு எவ்வளவு அவ்வளவு அது நிறைஞ்சு சொல்ல முடியாத நாதவெளி புத்தவெளி மானவெளி முன்வெளி உள்ளுக்கு சாமி. இது வெளியே இல்ல, அது உடம்பு உள்ளுக்கு நான் நினைக்கிறேன். ஆமா. நாதவெளி, சுத்தவெளி, மோனவெளி, ஞானவெளி. நாதவெளியை முதல் சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். சுத்தவெளி எல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி, சுத்தவெளி ஒரே மனம் கடந்த சுத்தவெளியா? இல்ல புத்தர் வந்து நான் வந்த பிறகு இதெல்லாம் போய் கண்டெல்லாம் போய் தீமையெல்லாம் போயிடுச்சு இல்ல. முத பார்த்தமே மேல சாமி, போன பிறகு சுத்தமாயிரும் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, சுத்த நல்வெளியாகும் துரிசரு கருவிகள் சுத்த நல் வெளியிடை. சரியா? அதான் சார். இங்க வந்து உங்களுக்கு நாதம் போச்சுன்னா நாதத்தை அனுபவத்துல சுத்தமாயிரும். சரி, நாதத்துல மோனம் வரும். சரி, மோனம் தான் ஞானம் வரும். மோனம் வந்துச்சுன்னா தான் ஞானம் வரும். இந்த மனம் வந்து கச்சா மூச்சான்னு கண்டதை சொல்லிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா மனசு சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு நாசமா போக வேண்டியதா. சரியா வரும். ஆமா சாமி. இப்ப மனம் வந்து ஒரு டைம்ல பாருங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்குமா, திடீர்னு மாத்திட்டு அப்படி பேசும். அப்படியே பேசிட்டு இருக்கோமா, திடீர்னு இப்படி பேசும். இப்ப உதாரணத்துக்கு நல்லதே நினைச்சிட்டு இருப்போம். அந்த கட்டத்துல திடீர்னு இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கெட்டதை எடுத்து போடும். இப்ப நல்லா சந்தோஷமா இருந்துவேன். அந்த தாட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவன் மாறிக்கிட்டே இருப்பான். அவனோட கெமிக்கல் மாறிக்கிட்டே. அப்ப என்னன்னாக்கா மனம் என்ன சொல்லுதோ அதுதான் சரி அப்படின்னு நம்ம நம்புறதே தப்பு. ஒவ்வொரு தாட்டையும் வந்து சாமி இது ரியாலிட்டியா இல்ல இமேஜினேஷனான்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், அதுதான் ரியாலிட்டி நம்பிட்டீங்கன்னாக்கா முடிஞ்சது கதை, நம்ம கதை. சரியா சாமி? அதான் சொல்றேன். ஒரே குட்டியா இருக்கும். அப்ப வந்து சாமி மனம் வந்து என்ன செய்யுதுனாக்கா, நான் யோசிச்சு பார்த்தேன் நேத்து. மனம் என்ன செய்யுதுனாக்கா வெளியில இது வேணும் அது வேணும், இது இருந்தாதான் சந்தோஷம்னு அது ஒரு முடிவு எடுத்துருச்சு. அது இல்லைன்னா சந்தோஷம் இல்லைன்னு முடிவு எடுத்துச்சு. ஆனா சும்மா இருக்கிறது தான் சந்தோஷம் ஆக்சுவலி. சரியா சாமி? இப்ப இதையும் அதையும் நம்ம அடைஞ்சு என்னத்த கண்டோம்? அது இல்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டு
சரியா சாமி? ஓகே, வேற யாரும் படிங்க அடுத்த வரி. நன்றி சார். நன்றிம்மா, நன்றி. படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. ஓங்கிய அண்டம் ஒளிபெற முச்சுடர் ஆங்கிட வகுத்த அருட்பெரும் ஜோதி. உயர்ந்த நிலையில் விளங்குகின்ற அண்டமானது ஒளி பெற்று விளங்குவதற்கு வேண்டி சூரியன், சந்திரன், உடுக்கல், நட்சத்திரங்கள் ஆகிய 3 பிரகாசிகளை ஏற்படுத்திய அருட்பெரும் ஜோதி. குறிப்பு: சந்திரன் சுயம் பிரகாசியாய் இல்லாது போனாலும் பிரகாசி என்பதுதானே உண்மை. எப்படி அழகா பாருங்க, எப்படி அழகா பாருங்க. முதல்ல அண்டத்தை சொன்னாரு. ஆ, அண்டம் கண்ண கரேர்னு இருக்கே அப்படின்னு நினைச்சிடாதீங்கப்பா, அதுக்கும் ஒளி வச்சிருக்கான் ஐயா அப்படின்ட்டு அடுத்து வராங்க. இப்ப சாமி, நீங்க ஒரு அண்டத்தை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஒளி மட்டும் தான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க சும்மா மேல அண்ணாந்து வானத்தை பாருங்க, நட்சத்திரம் தெரியும். சரியா சாமி? இல்லைன்னா நிலா தெரியும். ரைட்டு, நைட்டு சொல்றேன். சரியா? நிலா இல்லைன்னா நட்சத்திரம் இருக்கும். அது படிச்சேன். சந்திரன் வந்து நிலையில வந்து திடீர்னு வருமா? நம்ம புயல் அடிதா, நமக்கு சுறா அடிதல கொஞ்சமா அடிச்சு வந்து அடிச்சாது இல்லையா? மறையுது, அதே மாதிரி கொஞ்சமா மறையுது இல்லையா? இல்லாம சந்திரன்ல வந்து சீர் அப்படியே ரைட் வருவோம். சரியா? சீர் மறைஞ்சிருவோம். மறைஞ்சுன்னா ஒரே டார்க், எல்லாம் டார்க் ஆயிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா சாமி? நீங்க பாக்குற நட்சத்திரம் இருக்குல்ல, நீங்க நட்சத்திரம் ஒளிய பாக்குறீங்கல்ல, அந்த ஒளி வந்து எத்தனையோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு உருவானது. அது இப்பதான் நீங்க பாக்குறீங்க. மேபி அந்த நட்சத்திரம் கூட செத்துருக்கலாம், தெரியுமா? அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது, அது அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது. அப்ப அந்த ஒளி வரும்பொழுது வந்து சேரும் பொழுது அந்த நட்சத்திரமே இருக்கா இல்லையான்னு தெரியாதான். பாத்துக்குங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, அந்த ஒளி டிராவல் பண்ணுதே சாமி, அந்த ஒளி டிராவல் பண்ண ஸ்பீட் என்ன ஸ்பீட் தெரியுமா சாமி? சூரிய ஒளி எத்தனையோ மைலுக்கு அந்தாண்டு இருந்து அங்கேருந்து வந்து சூட்டை கிளப்பி விடுதுன்னா பாத்துங்க, என்ன சூடா இருக்கு இன்னைக்கு. எப்படி சாமி, என்ன சொல்றீங்க அதை பத்தி? அவ்வளோ தூரத்துல இருந்து பூமியை இயக்குது அது, பாத்தீங்களா? பூமியோட சிஸ்டத்துக்கு அது தேவை. சூரியன் சூடா இருக்க, அதை அணைச்சு விடுவோன்னு தண்ணி ஊத்தி அணைச்சிங்கன்னா அவ்வளவுதான். சரி, உயர்ந்த நிலையில் விளங்குகின்ற அண்டமானது ஒளி பெற்று விளங்குவதற்கு வேண்டி சூரியன், சந்திரன், உடுக்கல், உடுக்கல்னா நட்சத்திரமா ஆகிய 3 பிரகாசிகளை ஏற்படுத்திய வீடா கட்டியாச்சு. லைட்டையும் போட்டு விட்டுருவோன்னு போட்டு விட்டாங்களா சாமி? லைட் இல்லைன்னா இவனுக்கு எப்படி பாப்பானுங்க? கண்ணை கரையேறு இருந்துச்சுன்னா இவனுக்கு கண்ணு வேற தெரியாது. ஆமா சாமி, இப்ப லைட் இல்லைன்னு வச்சுங்களேன், லைட் வந்து ஒரு பொருள்ல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணுல போய் தான் அது வந்து இமேஜா வரும். லைட் வந்து அந்த பொருள்ல படல அப்படின்னு சொன்னாக்கா கண்ணுல அது தெரியாது. சரியா சாமி? அதான் சந்திரன்ல பண்ணா அப்படிதான் இருக்குமா? சந்திரன்ல பண்ணா அப்படியே இருக்க உடனே கலையிலே உள்ளுங்காதான் ஒரு டார்க் ஆயிடுமா? சந்திரன் சுகப்பிரகாசி ஆகி இல்லாது போனாலும் பிரகாசி என்பது தானே உண்மை. சந்திர ஒளின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அழகா இருக்கும் பார்க்க. சந்திர ஒளி வெள்ளை வெளியேறுனே மஞ்சள் கலரா இருக்கும். சூரிய ஒளியை பார்த்தாக்க கண்ணு அமைஞ்சிரும். முடிச்சுக்குமா? ஐயா வந்து எப்படி பண்ணி பாருங்க, அவர் எப்படி ஐடியா எப்படி போது பாருங்க. வழி வெளியே சொன்னா கொஞ்சம் சொன்னாரு, வெளியே சொன்னாரு, வெளியப்படுத்த மனசு இந்திய கரங்கள் சொன்னாரு, அப்படியே ஆதாரம் சொன்னாரு, வெளி ஆதாரம் சொன்னாரு, வெளி பெறா பாருங்க, எப்படி பாருங்க அவரு. சரிதாமே, முடிச்சுக்கோ. அடுத்து சிறுட்டி தலைவர் எல்லாம் வராங்க. இவங்க யாரு? இதெல்லாம் பாக்கணுமா சாமி? அடுத்த வாரம் வேற இது போவோம்.
வேற எங்க போவோம்? விந்துவாம் சக்தியை விந்தி நண்டங்களை அந்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை பல அண்டங்கள் இருக்கோ. சத்த தலைவரை நாதமாம் சாமி இதெல்லாம் பார்ப்போம். 600ல இருந்து 600 நாதமாம் பிரமும் நாத அண்டங்களும் பகர்பராசக்தியை பதிவு மண்டங்களை பரசிவபதியை பரசிவ அண்டங்கள் எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை. இதெல்லாம் சக்தி சத்தரலும் வருது. ஓ இது கடல் இப்படி போகுது சாமி. கடல் மலை ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றர வகுத்த அருட்பெரும் ஜோதி பத்திடை ஆயிரம் பகரதில் கோடி நூற்றிடை இலக்கம் நுவலதில் அனந்தம் கோடியில் அனந்த கோடிவல் கோடி 100ல நேர கோடிக்கு போயிட்டாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு, அடுத்த வாரம் பார்த்துப்படுவோம். பிரவீன் ஐயா கை தூக்குறாரு, சொல்லுங்கய்யா. ஐயா ஒரு டவுட் இருக்கு ஐயா. ஐயா அருட்கண்ணா என்னன்னு தெரியுமா ஐயா? என்னதியா அருட்கண்? பாட்டு வந்து என் மனக்கண்ணே என் அருட்கண்ணே என் இரு கண்ணே என் கண்ணே சார். என் அருள் கண்ணே அருளாகிய கண்ணே வல்லுகிறார் சார். ஓகே ஓகே. கண்மணியே அப்படின்னு அருட்கண்ணே அப்படின்னு வருகிறாரு. மனக்கண்ணா மனசுல இருக்க கண்ணு, என் இரு கண்ணா 2 கண்ணு, கண்ணா 3வது கண்ணு. சரி 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 ஐயா, நன்றி. ஏன்னா அருள் வந்துச்சுன்னா எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியும்ல, அதனால கண்ணா காட்டுறாங்க சொல்றாரு சாமி. அப்படி இருக்கலாமா? ஓகே, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். நன்றி சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவிழேதம் ராமலிங்காவையும் ராமலிங்கம் ராமலிங்காவையும். வணக்கம் சாமி. அனைவருக்கும் வந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்தாலும் எல்லாருக்கும் வந்தோம். எல்லாருக்கும் வந்தாலும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றிங்க சாமி. நன்றி எல்லாருக்கும் நன்றி.